Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சட்னி ரெசிபி. இதுக்கு ஒரு panல 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் 2-3 பல்ல அளவுக்கு பூண்டும் நறுந்து சேர்த்துக்கிறேன். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சௌச்சௌ வந்து தோல்லாம் நீக்கிட்டு விதையும் நீக்கிட்டு ஒரு 1/2 போர்ஷன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு காய் நல்லா வதங்கியிருக்கு. இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சௌச்சௌ வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், காயும் நல்லா வெந்திருக்குது, தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்திருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சௌச்சௌ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.